வணக்கம் மக்களே, நாம் இப்போ வெஸ்ட்டு தாம்பரத்தில் ஒரு இடத்த பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் இதில் ஒரு இடம் இல்லை, 3 இடம் இருக்குது. 3மே சின்ன சின்ன சைஸில் தான் இருக்குது பிளாட்டுங்க. இது தாம்பரம் வெஸ்ட்டு ராயப்பா நகரில் இருக்குதுங்க. இந்த கிஷ்கிந்தா போகிற வழியில் சுற்றி வீடுங்க தான், நல்ல வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏரியா. இந்த இடத்துக்கு ஷூட் பண்ண வரும்போது பல ஏரியாவை சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ பார்த்தா சுற்றி எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு போய்கிட்டே இருந்துச்சு. அதாவது ரோடு போடுறதோ அல்லது மழைநீர் வடிகால் கால்வாய் கட்டுறதோ இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இப்படி ஏதோ ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு. அதுமாதிரி இது இதே வேகத்தில் போச்சுன்னா ஒரு 4-5 வருஷத்துலாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். அது பார்க்குறது தான் மெயின் ரோடு. அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடு டோல் இருக்குது, டோல்கேட்டு. இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 300 மீட்ரு 350 மீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸு. நீங்கள் பார்க்குற தூரம் தான், பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 பிளாட்டு, 740 ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்று வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது. அது இல்லாமல் 600 ஸ்கொயர் ஃபீட்னு 2 இருக்குது, அட்ஜாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டும் சேர்த்து 1200 வாங்கிக்கலாம். இல்லை கால் கிரவுண்டாக 600 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு 2 வாங்கிக்கலாம் தனித்தனியாக. மற்றபடி செப்பரேட்டாக தான் இருக்குது பத்திரம்லாம். சுற்றி சிமெண்ட் ரோடு தான், ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன். இது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லைங்க, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன். பார்க்கும்போது வீடும் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸ்ட்ரீட்டாக இல்லை, ஆனால் ஒரு 3-4 வருஷத்துலாம் இது எல்லாமே ஸ்ட்ரீட்டாக மாறிடும். அந்தளவுக்கு வளர்ச்சி வேகமாக இருக்குது. இந்த வீட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம ஷூட் பண்ணோம். அந்த இடத்துக்கிட்ட மட்டும் அந்த ரோடு மட்டும் இன்னும் போடலை, சிமெண்ட் ரோடு. இது பாருங்க, இதோட முடிஞ்சிருக்கு. இந்த ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது, ஆரம்பத்துலேயே இருக்குது. இதை பார்க்குறது அந்த க்ரீன் ஸ்டோன் தான் நம்ம சைட்டு. 26ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு. இது 740 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரைஸு 3100 ரூபாங்க. இது சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு வாங்கலை. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பஞ்சாயத்து அப்ரூவ்டில் போட்டாங்க. அப்படி போட்ட இடங்கள் எல்லாமே பட்டா வித்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு அப்படி போட்டாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ விற்கலாம். ஆனால் இப்போ புதுசாக பஞ்சாயத்து அப்ரூவ்டில் யாரும் அப்படி விற்க முடியாது. பழைய இடத்தெல்லாம் விற்கலாம், வாங்கலாம். இது சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ சிஎம்டிஏ அப்ரூவ்டு நீங்கள் இடம் பிடிச்சி போச்சு ஓகே அப்படின்ட்டிங்கன்னா இதுக்கு நெகோசியேஷன் கிடையாது. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இடம் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா டோக்கன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட வேண்டியது தான். அதோட லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு ஓகேன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்க வேண்டியது தான். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோட இதே செலவுலையே, அதாவது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுடைய ப்ரைஸ் 18,60,000 ரூபா வருது. அதுக்கு உள்ளேயே அவங்களே சிஎம்டிஏ அப்ரூவ்டு வாங்கி தரேங்கிறாங்க செல்லர் சைடு. உங்ககிட்ட இதுக்காக எந்த விதமான சார்ஜும் அவங்க வாங்க மாட்டாங்க, அடிஷ்னல் சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க. இதோடைய விலை 18,60,000 ரூபா. 600 ஸ்கொயர் ஃபீட்டு. 740 ஸ்கொயர் ஃபீட்டுடைய ப்ரைஸ் 22,94,000 ரூபா. இந்த 24ஆம் நம்பர் பிளாட்டு. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். 2 அட்ஜாயிண்ட்டாக இருக்குது. அந்த பக்கம் 21 அடி ரோடு வருது. அது மண்ணாக இருக்குது, மண் ரோடு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 18,60,000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிஜிஸ்டர் சார்ஜ் உங்கள் அதாவது வாங்குறவங்க செலவு அவங்க இதுதான் வரும். ஸோ மற்றபடி சிஎம்டி அப்ரூவ்டுக்கு நீங்கள் எந்த விதமான சார்ஜும் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே வாங்கி கொடுத்துட்றேன்ட்டாங்க. இடம் ஓகே அப்படிங்கிற பட்சத்துக்கு. 24, 27 2 அட்ஜாயிண்ட்டாக இருக்குது. அது சேர்த்தும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வாங்கிக்கலாம். 26 ஒன்று இருக்குது, அது வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 24, 27 ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 24, 27 21 அடி ரோடில் இருக்குது. அந்த 26ஆம் நம்பர் பிளாட்டு 23 அடி ரோடில் இருக்குது. அது வெஸ்ட் ஃபேஸிங். இது ரெண்டும் ஈஸ்ட் ஃபேஸிங். நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. சுற்றி உங்களுக்கு காலேஜு, ஸ்கூல்ஸு எதுவுமே உங்களுக்கு ரொம்ப தூரம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்கம், கடைங்க எல்லாமே இருக்குது. மெயின் ரோடுன்னு நம்ம காமிச்சோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கடைசியில் நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருப்போம், பாருங்கள். சுற்றி வீடுங்க இருக்குது. இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ளே இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு. உங்களுக்கு இடம் ஓகேன்ற பட்சத்துக்கு அவங்க வாங்கி தர வில்லிங்காக இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் இதோடைய விலை 18,60,000 ரூபாங்க, அவ்வளோதாங்க. அதுக்குள்ளேயே சிஎம்டிஏ சிஎம்டிஏ அப்ரூவ்டு வாங்கி கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு கிடையாது. இது பட்டா இடம் பஞ்சாயத்து அப்ரூவ்டில் இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டை செல்லரு அவருடைய செலவுலேயே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. லெஃப்ட் சைடு பாருங்கள், மழைநீர் வடிகால் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ரோடை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சுற்றி வீடுங்க தான்.
நல்ல போஷ் ஏரியா, நல்ல லொக்கேஷன், நல்லா டீசெண்டான ஏரியா, புது ஏரியா. ராயப்பா நகர் கிஷ்கிந்தா போகிற வழியில் இருக்குது. அதிகபட்சம் இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 8-8.5 கிலோமீட்டர் வரலாம். சுற்றி நிறையா வீடுங்க இருக்குது, கடை எல்லாம் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நேராக அந்த மண் ரோட்டில் நேராக போயிட்டா உங்களுக்கு மெயின் ரோடு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தான். இது எல்லாமே புதுசாக கட்டியிருக்காங்க, இந்த கால்வாய் எல்லாமே. இப்போ நம்ம இப்படி போயிட்டு அந்த ரோடுக்கு அந்த பக்கம் நம்ம வருவோம். அந்த ரோடை நம்ம கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம். நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடங்கள். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 இருக்குது, 740 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 இருக்குது. நம்மக்கிட்ட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். அதுக்குள்ளே 2 இடம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது 3 பிளாட் தான். அதனால் வேணுங்கிறவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது வேறு யாராவது வாங்கிடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிஎம்டி அப்ரூவ்டு, அவங்களே வாங்கி கொடுக்குறேன்ட்டாங்க அவங்க செலவில், செல்லர் சைடு. அது நீங்கள் மீட்டிங் வரும்போது நேராகவே அவங்ககிட்ட கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கலாம். அவ்வளோதான், மெயின் ரோடு வந்துட்டோம். இந்த மெயின் ரோடு லெஃப்ட் சைடு போயிட்டிங்கன்னா அப்படியே இதுதான் ராயப்பா நகர் பஸ் ஸ்டாப்பிங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு டோல்கேட் வந்துடும். அதனால் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ப்ரைஸு 3100 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. நெகோசியேஷன் கிடையாது. நன்றி, வணக்கம்.